ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜி பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? வேதம் வாசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? நீங்கள் கர்த்தரால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று மனதார நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். போகட்டும், இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். உன்னை அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, யோவான் நற்செய்தியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை சொல்கிறது, உன்னை அழைக்கிறார் என்று மார்த்தாள் மரியாவிடத்தில் வந்து சொன்னார். போதகர் இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று காதோடு காதாக சொன்னாலாம். அவள் வீட்டிலே அமர்ந்திருந்தாள். மார்த்தாளோ இயேசுவை சந்தித்து விட்டு வந்து மரியாதத்தில் சொல்லி அழைத்து போகிற நிகழ்ச்சியைத்தான் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் சகோதரன் லாசர் மரித்து விட்டான். 4 நாட்கள் கழித்து அந்த இடத்திற்கு இயேசு வருகிறார். அவர் வந்து கொண்டிருக்கிற இடத்திலே போதகர் வந்து விட்டார் என்று சொன்ன அந்த நிகழ்வை தன் சகோதரிக்கு அவள் சொல்லும்படி வந்தாள். உன்னை அழைக்கிறார், உங்களையும் கர்த்தர் அழைக்கிறார். எதற்காக? உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய. ஏதோ ஒன்று இழந்துவிட்டு, ஏதோ ஒன்று காரியத்தின் நிமித்தம் கலங்கி நின்று கண்ணீர் வடித்து கதறிக்கொண்டிருக்கிற உங்கள் கதறலை கேட்டு கர்த்தர் சொல்கிறார், நான் தான் உன்னை அழைக்கிறேன். மார்த்தாளுக்கு மரியாளுக்கு எப்படி மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினேனோ அதுபோல் உன் காரியம் எல்லாம் முடிஞ்சிட்டு நிற்கிற ஓ வாழ்க்கையில் இதோ நான் உன்னை அழைக்கிறேன் அல்லவா. மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரப்பட்டு சுமை சுமந்து சோர்ந்திருப்போற எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி எல்லா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லா சகல ஜனங்களையும் கர்த்தர் அழைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு அன்பு தம்பி, உன்னை அழைக்கிறார். உன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, உன் கண்ணீரை மாற்ற, உனக்கென்று வாழ்க்கையில் ஒரு ஸ்தானாதிபதியாக உன்னை உருவாக்க, உன்னை உயர்த்த தேவன் அழைக்கிறார். என் அன்பு மகளே, அலைபேசிக்கு அடிமையாக இருக்கிற அன்பு மகளே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அதை விட்டு விட்டு ஆண்டவரிடத்தில் வந்து பார். கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்து உன்னை உயர்த்துவார். அழைத்த உடனே வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், கண்டறியாத ஒரு குருடன் தேவனை அழைக்கிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அநேகர் அதட்டினார்கள். ஆனால் ஆண்டவரோ அவனை அழைத்து வரும்படியாக செய்து அற்புதம் செய்தார். இந்த மகளோ இந்த மரியாளோ வீட்டில் இருந்தால் வீட்டிற்கு மார்த்தாள் வந்து சொல்லி அழைத்து போகிறார். அழைத்தவர் அற்புதம் செய்வதற்காக, அழைத்தவர் அவள் கண்ணீரை துடைக்கும்படியாக கல்லறைக்கு முன்னதாக நின்று லாசருவை வெளியே வா என்று சொல்லி அழைத்து அற்புதம் செய்த அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அற்புதம் அழைத்தார், அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு சாட்சியாய் நின்றார்கள். அல்லேலூயா. லாசரு சாட்சியாக நின்றார், குருடன் கண் தெரியாத குருடன் சாட்சியாக நின்றார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அழைத்திருக்கிறவர் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு இந்த காரியம் நடக்குது. இதுவரை நடக்காத ஒரு காரியம். ஐயா, எனக்கு கொஞ்சம் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை, என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நிற்கிங்களா? உங்கள் நிந்தையை நீக்க கர்த்தர் அழைக்கிறா. உன் அவமானத்தை மாற்ற கர்த்தர் அழைக்கிறா. உன்னை பிள்ளை தாட்சியாய் மாற்ற கர்த்தர் அழைக்கிறா. தேவ சமூகத்துக்கு கடந்து வா. தேவ சன்னிதானத்தில் அமர்ந்து ஜெபியே. இல்லாதது இருக்கிற போல் அழைக்கிற ஆண்டவர் அவர் ஜீவனோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர். விசுவாசி. இயேசுவின் சொந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் என் கற்பத்துக்குள்ளா என் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி விசுவாசித்து கர்த்தரும் வாழ்க்கையிலே அற்புதம் செய்து இன்றைக்கு அற்புதம் செய்கிறதை நீ காண்பீர்கள். உன்னை தேவ சமூகத்துக்கு அழைக்கிறார். தனியாய் நின்று ஜெபியே, தைரியமாய் நின்று ஜெபியே, வேதத்தை வாசித்து ஜெபி, ஆவி நிறைந்து ஜெபி. கர்த்தருடைய அற்புதங்களை இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ளப் போகிறார். உன் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது, உன் நெருக்கம் மாறப்போகிறது, உன் நிந்தை மாறப்போகிறது. நாம் ஜெபிப்போம். மகாபரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்துரைக்கிறோம். குமாரனாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த வல்லமையோடு ஜெபிக்கிறாங்க. கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு பாரத்தோடு தாகத்தோடு நிற்கிறேன் என் அன்பு மகளுக்கு, என் அன்பு மகனுக்கு தகப்பனே நீர் அழைத்து நீர் அற்புதம் செய்கிறபடி நாளுமாக்கு நன்றி. தகப்பனே, அழைக்கப்பட்ட கற்பவாசல் திறக்கப்படுவதற்காய் நன்றி. தகப்பனே, மழலை செல்வத்தை மணியில் கொடுத்து மகிழ பண்ணுவதற்காய் நன்றி.
தகப்பனே, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.